யார் இந்த பார்பி கேர்ள்? நவீன காலத்தில் புதிய வரவாக எலக்ட்ரானிக் தொழில்நுட்ப வசதியுடன் பொம்மைகள் மார்க்கெட்டில் இறக்குமதி ஆகிக் கொண்டு இருந்தாலும் வெற்றிகரமாக தனது 60வது பிறந்த நாளை இந்த ஆண்டு கொண்டாடியுள்ளது பார்பி. பொம்மைகள் சாம்ராஜ்யத்தில் முடிசூடா இளவரசியாக வலம் வந்து கொண்டு இருக்கும் பார்பி கடந்த 1959ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி நியூயார்க் நகரில் நடந்த பொம்மைகளுக்கான கண்காட்சியில் முதல் முறையாக அறிமுகமானது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் மரப்பொருட்கள் தயார் செய்யும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்த ரூத் ஹேண்ட்லர் ஏலியட் தம்பதியினர் பிற்காலத்தை பொம்மை தயாரிக்கும் நிறுவனம் நடத்த வித்திட்டனர். அவர்களது பெண் குழந்தையை பார்பரா ஒரு நாள் தனது குழந்தையை பார்பரா பொம்மைகளுடன் விளையாடி கொண்டிருப்பதை கண்ட ரூத் அந்த பொம்மையை அவள் பெரியவர்களை போல் அழகுபடுத்தி பார்ப்பதை கண்டு ரசித்தார். 1956ஆம் ஆண்டு குடும்பத்தினருடன் ஜெர்மன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் அங்கு விற்பனையான பிலிட் லில்லி என்று அழைக்கப்படும் டீனேஜ் கேர்ள் உருவம் கொண்ட பொம்மையை வாங்கினார். பின்னர் அந்த மாடலை அடித்தளமாக வைத்து தனது பொம்மை நிறுவனமான மேட்டல் நிறுவனத்தில் டீனேஜ் கேர்ள் பொம்மையை வடிவமைத்தார். இந்த பொம்மைக்கு தனது மகளின் பெயரை வைக்க எண்ணிய அவர் பார்பி என்று இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தார். வெளியான முதல் வருடமே சுமார் 35,000 பார்பி பொம்மைகள் விற்பனையாகின. தற்போது 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் வினாடிக்கு 3 பார்பி பொம்மைகள் விற்கப்படுவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதுவும் அமெரிக்காவில் 92% பெண் குழந்தைகளிடம் பார்பி பொம்மையை காண முடிகிறது என்று டைம்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. பார்பியின் இந்த இமாலய வளர்ச்சி அவ்வளவு சுலபமானதல்ல. விலையேற்றம் மட்டுமின்றி திடீர் வீழ்ச்சியும் சந்தித்தது இந்த பொம்மை நிறுவனம். பிலிட் லில்லி பொம்மையை தயாரித்து ஜெர்மன் நிறுவனமான லூயிஸ் மார்க்ஸ் கம்பெனி நஷ்டஈடு கேட்டு பார்பி அறிமுகமான 2ஆம் ஆண்டே வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த ஜெர்மன் நிறுவனத்திற்கு இந்திய மதிப்புப்படி சுமார் 14 கோடி ரூபாய் பணம் கொடுத்து பிலிட் லில்லி பொம்மையின் காப்புரிமையை பெற்றது மேட்டல் நிறுவனம். இன்று 200க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்களில் குழந்தைகளை ஈர்த்து வரும் பார்பி குறிப்பாக பெண் குழந்தைகளின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறது. எப்போதும் கொண்டாடப்படும் பொருளாகவே பார்பி பொம்மைகள் திகழ்ந்தாலும் அவ்வப்போது சில சர்ச்சைகளும் வழக்குகளிலும் சிக்க நேரிட்டது. முதற் காரணமாக இருப்பது பார்பியின் கவர்ச்சியான தோற்றம். அமெரிக்க மாடல் அழகுகளும் பெண்கள் பலரும் பார்பி ஈர்க்கப்பட்டு பார்பி போல் உருவம் பெற பிளாஸ்டிக் சர்ஜரி மேற்கொண்டனர். இதன் விளைவு குழந்தைகள் முதல் டீனேஜ் பெண்கள் பெரியவர்கள் என அனைவரையும் பாதித்தது. இதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொண்ட பார்பி நிறுவனம் பார்பியின் தோற்றங்களில் சில மாற்றங்களை கொண்டு வந்தது. அவற்றை ஈடு செய்தது. இன்று வீடியோ கேம் முதல் கார்ட்டூன், குறும்படம், பாடல்கள், ஹாலிவுட் படமான டாய் ஸ்டோரி 3 என வலம் வந்த பார்பி நேரடி ஹாலிவுட் திரைப்படமாகவும் தயாராக உள்ளது. இது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பார்பி கேர்ள் வருடத்தில் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட நடிகை மார்கோட் ரோபி நடிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, பார்பி தயாரிப்பு நிறுவனமான மேட்டல் பார்பி பிறந்த நாளான மார்ச் 9ஆம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இதில் பார்பிக்கு என்றும் ஓய்வு இல்லை, தொடர்ந்து பல்வேறு பரிமாணங்களில் பார்பி பொம்மைகள் வெளிவரும் என்று அறிவித்து அனைவரின் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது.